திட்ட மதிப்பீடுகள் 2026-27 நிதி பற்றாக்குறை இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 1,21,949 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 1,21,819 கோடி ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்க, ஒரு தனி மனிதன் மீது இருக்கக்கூடிய கடன், ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,44,000 ரூபாய். 10 லட்சம் கோடி கடன், 2,4 லட்சம் கோடி ரேஷன் கார்டு கணக்கு போடுங்க. 4,4 லட்சம் கோடி ஒரு ரேஷன் கார்டுல கடன் இருந்தா பிரம்மாவே வந்தாலும் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. வேறு விதமா வேலை செய்யணும். இல்லாட்டி கடங்கார மாநிலமாக இந்த ஆண்டு டிவிக்கு அரசு, நான் சொல்ற எழுதி வச்சுக்கங்க, 85,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. நான் சொல்றது நீங்க எழுதி. அடுத்த ஆண்டு டிவிக்கு அரசு 80,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. டிவிக்கு அரசு முடியும் பொழுது கடன் 14 லட்சம் 15 லட்சம் கோடி இருக்கத்தான் போகுது. நீங்க பாரு, அதை நாம் சரி செய்யணும். நல்ல தலைவர்களை, தேர்ந்தவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். நம்முடைய பொறுப்பு அங்க இருக்குதுங்க. திட்ட மதிப்பீடுகள் 2026-27 நிதி பற்றாக்குறை இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 1,21,949 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 1,21,819 கோடி ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்க, ஒரு தனி மனிதன் மீது இருக்கக்கூடிய கடன், ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,44,000 ரூபாய். 10 லட்சம் கோடி கடன், 2,4 லட்சம் கோடி ரேஷன் கார்டு கணக்கு போடுங்க. 4,4 லட்சம் கோடி ஒரு ரேஷன் கார்டுல கடன் இருந்தா பிரம்மாவே வந்தாலும் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. வேறு விதமா வேலை செய்யணும். இல்லாட்டி கடங்கார மாநிலமாக இந்த ஆண்டு டிவிக்கு அரசு, நான் சொல்ற எழுதி வச்சுக்கங்க, 85,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. நான் சொல்றது நீங்க எழுதி. அடுத்த ஆண்டு டிவிக்கு அரசு 80,000 கோடிக்கு குறையாம தான் கடன் வாங்க போறாங்க. டிவிக்கு அரசு முடியும் பொழுது கடன் 14 லட்சம் 15 லட்சம் கோடி இருக்கத்தான் போகுது. நீங்க பாரு, அதை நாம் சரி செய்யணும். நல்ல தலைவர்களை, தேர்ந்தவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். நம்முடைய பொறுப்பு அங்க இருக்குதுங்க.